கடந்த மாதம் ஏப்ரல் 22ஆம் தேதி காஷ்மீர் பஹல்கம்ல பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தி 28 பேர் உயிரிழந்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அதற்கு பதிலடியாக இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றத கையில் எடுத்து பாகிஸ்தானுடைய பயங்கரவாத கூடாரங்களை நம்ம தாக்கணும். அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானுடைய போர் விமானங்களையும் நம்ம சுட்டு வீழ்த்தினோம் அப்படின்றது தெரியும். ஸோ அதுக்கப்புறமா மே 10ஆம் தேதி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில பேச்சுவார்த்தை நடக்குது. இந்த பேச்சுவார்த்தையில போர் நிறுத்தம் அப்படின்ற ஒரு ஒப்பந்தத்துக்கு நம்ம வரோம். ஸோ இதை தொடர்ந்து அமெரிக்காவுடைய பிரசிடண்டாக இருந்த ட்ரம்ப் அவர்கள் நான் தான் இவங்க இடையில பேச்சுவார்த்தை நடத்தி இந்த போரை நிறுத்தி வச்சேன் அப்படின்ற கருத்தை முன் வச்சிருந்தாரு. இதற்கு இந்தியா அப்போஸ் பண்ணியிருந்தது. அதாவது ட்ரம்புடைய கருத்தை நாங்களும் பாகிஸ்தானும் பேசிதான் இந்த பேச்சுவார்த்தையின் எண்ட்ல தான் இந்த மாதிரி நாங்கள் போர் நிறுத்தம் அப்படின்றது வந்தோம். மூன்றாவது மனிதருடைய மூன்றாவது ஒரு தலையீடு இதில் நடக்கவில்லை அப்படின்றது ஸ்ட்ராங்கா இந்தியா முன் வச்சிருந்தது. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப் அசீம் முனீர் அவர்கள் போய் யூஎஸ்ல போய் அவரை ட்ரம்ப் அவர்களை சந்திச்சதா இருக்கட்டும், ட்ரம்ப் அவர்களுக்கு நோபல் பரிசு கொடுக்கணும், பீஸ்க்கான நோபல் பரிசு கொடுக்கணும்னு சொன்னதா இருக்கட்டும், பாகிஸ்தானுடைய PM ஷெஹபாஸ் ஷெரீப் அவர்கள் அவர் போய் சொன்னதா இருக்கட்டும், இந்த மாதிரி ட்ரம்ப் அவர்கள் புகழ்ந்து பேசினார் பல முறை. அதை தொடர்ந்து தற்போது பார்க்கிறோம் அசர்பைஜானுடைய ராணுவ அணிவகுப்பில் போய் பேசின பாகிஸ்தானுடைய PM ஷெஹபாஸ் ஷெரீப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ட்ரம்பனுடைய துணிச்சலான தலைமையே அன்னைக்கு அந்த போர் நிறுத்தத்துக்கான காரணமாக இருந்தது அப்படின்ட்டு நான் இது பல முறை சொல்லியிருக்கேன், மீண்டும் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவிச்சிருக்காரு. இந்தியா இல்லை அப்படின்னு ஸ்ட்ராங்கா அந்த விஷயத்த சொல்லியும் இதற்கு எதிர்மாறான கருத்தை பாகிஸ்தான் எடுத்துட்டு தான் இருக்காங்க. அண்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவர் சொன்னது சரிதான் அப்படின்றத அவங்க வழிமொழியிலாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதற்கு திரும்பவும் ஷெஹபாஸ் ஷெரீப் அவர்கள் இந்த கருத்தை முன் வச்சிருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியல.